வெல்கம் கைஸ். இன்றைக்கி நம்ம வீடியோவில் மெட்டபாலிசம் ஆஃப் ட்ரக்ஸ் இந்த டாபிக் தான் பேச போகிறோம். நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோஸில் எப்படி நமக்கு ட்ரக் அப்சர்வ் ஆகுது, எப்படி ட்ரக் டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, இதை ரெண்டை பற்றி டீட்டெயிலாக பேசியிருந்தோம். இன்றைக்கி நம்ம மெட்டபாலிசம் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். ஸோ மெட்டபாலிசம் அப்படின்னா என்னென்னா ஒரு பயோ டிரான்ஸ்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லலாம். இதில் ஒரு ப்ராசஸ் நடக்கும். என்ன ப்ராசஸ் அப்படின்னா ஆல்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக்ஸ், அதாவது நமக்கு பயோகெமிக்கலாக, அதாவது கெமிக்கல் ஆல்ட்ரேஷன் நிறைய நடக்கும் ட்ரக்கில். ஸோ நம்ம பாடி என்ன நினைக்கும் அப்படின்னா மேக்ஸிமம் நிறைய ட்ரக்ஸை ஒரு ஃபாரின் சப்ஸ்டன்ஸாக கன்சிடர் பண்ணிவிட்டு அதை இன்ஆக்டிவேட் பண்ணி அதை நம்ம பாடியை விட்டு எலிமினேட் பண்ண தான் நினைக்கும். எந்த ஒரு ட்ரக்கையும் நம்ம பாடி அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காது. ஸோ அப்போ நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் நமக்கு நிறைய பயோகெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் நடக்கும். ஸோ அந்த மாதிரி டைத்தில் ஒரு ட்ரக் என்னென்னவா கன்வெர்ட் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா போலார் வாட்டர் சொலிபிள் காம்பவுண்ட்ஸாக கன்வெர்ட் ஆகிட்டு ஈஸியாக கிட்னி வழியாக எக்ஸ்க்ரீட் ஆகிடும். ஸோ இன்னும் ஒரு சில சப்ஸ்டன்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நமக்கு போலாராக மாறாது, அன்சேஞ்சு கண்டிஷன்லையே அப்படியே நமக்கு எக்ஸ்க்ரீட் ஆகும் யூரைனில். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா ஃப்ரிஸ்மைட் இந்த மாதிரியான ட்ரக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே, அதாவது எந்த ஒரு மாற்றமும் நடக்காமல் அப்படியே டெலிவரி ஆகும் வெளியே. ஸோ இப்போ மெட்டபாலிசத்தில் என்னென்ன ப்ராசஸ் நடக்க போகுது அப்படின்னு பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பார்த்தோன்னா ஆக்டிவ் ட்ரக்கில் இருந்து இன்ஆக்டிவ் மெட்டபாலைட்டாக மாறுவாங்க. இது ஒரு ப்ராசஸ், ஓகேவா? ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா மார்ஃபின் சொல்லலாம். மார்ஃபின் அப்படின்ற ட்ரக்கு. அதே போல் இப்போ ஆக்டிவ் ட்ரக்காகவே இருக்காங்க, அவங்க இன்னும் ஆக்டிவ் ஆவாங்க, இன்னும் மோர் ஆக்டிவாக ஆகுறாங்க. ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா டிஜிடாக்சின். இந்த ட்ரக் பார்த்தோம் அப்படின்னா ஆக்டிவாக தான் இருக்கும், மெட்டபாலிசம் நடந்துச்சு அப்படின்னா இன்னும் ஆக்டிவ் ஆகும். அதே போல் இன்ஆக்டிவ் ட்ரக்காக இருக்கக்கூடியது ஒரு சிலது இன்னும் மறுபடியும் ஆக்டிவ் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா லெவோடோப்பா அப்படிங்கிறது பார்க்கின்சன் டிசீஸுக்கு கொடுக்கக்கூடிய ஒன்று வந்து ட்ரக். ஸோ இந்த ட்ரக்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இன்ஆக்டிவாக இருக்குது அப்படின்னா மெட்டபாலைஸ் ஆச்சுன்னா ஆக்டிவ் ஆகும். அதே போல் ஒரு சில இன்னும் பார்த்தோம்னா ஆக்டிவாக இருக்கக்கூடிய ட்ரக்கு ஹைலி டாக்ஸிக் மெட்டபாலைட்டாக மாறும், ரொம்ப டாக்ஸிக்காக மாறிடும். எக்ஸாம்பிளுக்கு பார்த்தோன்னா பேராசிட்டமல். அதனால தான் பேராசிட்டமல்லாம் அதிகமாக யூஸ் பண்ணக்கூடாது. யூஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு லிவர் இந்த டாக்ஸிசிட்டி இன்க்ரீஸ் ஆக லிவரில் ப்ராப்ளம் வர ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் நடக்குது இல்லையா, இது 2 ஃபேஸஸில் நடக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஃபேஸ் 1, ஃபேஸ் 2 இந்த மாதிரி 2 ஃபேஸில் நடக்குது. ஃபேஸ் 1ல் என்ன மெட்டபாலிசம் நடக்கும் அப்படின்னா நான் சிந்தட்டிக் ரியாக்ஷன். அதுவே ஃபேஸ் 2ல் சிந்தட்டிக் ரியாக்ஷன். நான் சிந்தட்டிக் ரியாக்ஷன் என்ன ஆகும்னா ட்ரக்கு போலார் மெட்டபாலைட்டாக கன்வெர்ட் ஆகுது. போலார் மெட்டபாலைட்ஸாக கன்வெர்ட் ஆச்சுன்னா அது மேக்ஸிமம் வாட்டர் சொல்யூபிளாக இருக்குது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இப்போ சப்போஸ் அது வாட்டர் சொல்யூபிள் இல்லை அந்த ட்ரக் அப்படின்னா அது கண்டிப்பாக ஃபேஸ் 2க்கு தான் போய் ஆகணும். ஸோ சிந்தட்டிக் அப்படின்னாலே உருவாக்குறது அப்படின்னு அர்த்தம். ஸோ அது போலார் சால்வன்ட் கிடையாது, போலாரில் சால்வ் ஆகாது. அப்படிங்கிறப்ப இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நம்ம பாடியில் நேச்சுரலாகவே வாட்டர் சொல்யூபிள் சப்ஸ்டன்ஸ் நிறையா இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோம் அப்படின்னா குளூரோனிக் ஆசிட், அதே போல் சல்ஃபூரிக் ஆசிட், இவங்கெல்லாம் நம்ம பாடியில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. இவங்கெல்லாம் நமக்கு வாட்டர் சொல்யூபிளாக இருப்பாங்க. இவங்க போயிட்டு அந்த ட்ரக்கு கூட கம்பைன் ஆயிடுவாங்க. ஸோ இப்போ இந்த ட்ரக்கும் என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக்காக வாட்டர் சொல்யூபிளாக மாறிடும். அதுக்கப்புறம் இவங்க வந்து போலார் காம்பவுண்ட்ஸை மாற்றி கிட்னி மூலமாகவும் இவங்க எக்ஸ்க்ரீட் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ ஃபேஸ் 1ல் நேச்சுரலாக அந்த ட்ரக்கே ஒரு வாட்டர் சொல்யூபிளாக இருந்துச்சு. ஃபேஸ் 2ல் நம்ம குளுக்கோரோனிக் ஆசிடு, அதே போல் சல்ஃபூரிக் ஆசிடு, இந்த மாதிரி அமினோ ஆசிட்ஸை போட்டு நம்ம அந்த ட்ரக்கு கூட கம்பைன் ஆகிட்டு அது ஒரு போலார் வாட்டர் சொல்யூபிள் சப்ஸ்டன்ஸாக மாற்றி அதுக்கப்புறம் நம்ம எக்ஸ்க்ரீட் பண்ணுறோம். ஓகேவா? ஸோ ரெண்டுமே லாஸ்ட்டாக நடக்கக்கூடிய ப்ராசஸ் எக்ஸ்க்ரீஷன் தான். ஓகேவா? ஸோ இதுதான் மெட்டபாலிசம். ஓகே, இப்போ நம்ம ட்ரக் மெட்டபாலைசிங் என்சைம்ஸ் பற்றி டீட்டெயிலாக பேச போகிறோம். எந்த மாதிரியான என்சைம்ஸ்லாம் நமக்கு ட்ரக்கை மெட்டபாலைஸ் பண்ண ஹெல்ப் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பேசலாம். நமக்கு 2 டைப்பான ட்ரக் மெட்டபாலைசிங் என்சைம்ஸ் இருக்குது. ஒன்று பார்த்தோம் அப்படின்னா மைக்ரோசோமல், இன்னொன்று நான் மைக்ரோசோமல் அப்படின்னு சொல்லலாம். மைக்ரோசோமல் என்சைம்ஸ், நான் மைக்ரோசோமல் என்சைம்ஸ். ஸோ இதில் மைக்ரோசோமல் அண்ட் நான் மைக்ரோசோமல் என்சைம்ஸ் 2 தனியாக இருக்குது. இந்த மைக்ரோசோமல் என்சைம்ஸ் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. ஒவ்வொரு செல்லுலையும் எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலம் இருக்கு இல்லையா, ஸோ அந்த எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் ப்ரெசென்ட் ஆகிருக்கக்கூடிய செல்ஸ் தான் மைக்ரோசோமல் செல்ஸ். இதுக்கு எக்ஸாம்பிள் அப்படின்னு பார்த்துட்டோன்னா சைட்டோக்ரோம் P450. சைட்டோக்ரோம் என்சைம்ஸ் பற்றிலாம் நம்ம ரெஸ்பிரேஷன் பேசுகிறப்ப பேசியிருப்போம். ஓகேவா? ஸோ அதெல்லாம் தனி டாபிக்ஸ். ஓகேவா? ஓகே, இப்போ நான் மைக்ரோசோமல் என்சைம்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
எண்டோபிளாஸ்மிக் ரெட்டிகுலமில் இருக்க மாட்டாங்க. சைட்டோபிளாசத்துலேயும் மைட்டோகாண்ட்ரியாலையும் லிவர்லையும் ப்ரெசென்ட் ஆகிருப்பாங்க. சம்டைம்ஸ் பிளாஸ்மாலையும் ப்ரெசென்ட் ஆவாங்க. ஓகேவா? இதை வந்து யாரும் இன்டியூஸ் பண்ண முடியாது. ஓகேவா? நாட் இன்டியூசபிள். ஆனால் இதை இன்டியூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம வெளியேருந்து எதாவது இன்டியூஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த சைட்டோக்ரோம் P450 வந்து ஆக்டிவேட் ஆகும். ஆனால் இதை என்ன தான் நீங்கள் பண்ணாலும் இன்டியூஸ் பண்ண முடியாது. நான் இன்டியூசபிள் என்சைம்ஸ். இந்த ட்ரக் மெட்டபாலைசிங் என்சைம் வந்து என்சைம் இண்டக்ஷன் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தோம் இல்லையா? ஸோ இதை வச்சு நம்ம இன்னும் நிறைய கான்செப்ட் பேச வேண்டியது இருக்குது. அதை வந்து நம்ம தனி வீடியோவில் பேசுவோம். ஓகேவா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாட்டா.